அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிட்டாச்சா? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்மளோட புது வீட்டுக்கு மறுபடியும் ஒரு கிஃப்ட் பற்றி தான் பேச போகிறோம். அது என்ன கிஃப்ட்டு, அதை யார் வாங்கி கொடுத்தாங்க, அது எவ்வளோ அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. நம்ம வீடியோலாம் ஃபுல்லாக லாங் வீடியோலாம் முழு வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். முழு வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம வீடு குடி போகிறதுக்கு 2-3 பேர் கிஃப்ட் நமக்கு வாங்கி கொடுத்தாங்க. அது நான் ஏற்கனவே சாமி படம் அது காமிச்சிட்டேன். அடுத்து ஒரு கிஃப்ட் என்னன்னா, இது நாங்கள் சத்தியமாக கூடவே தான் இருந்தோம். ஆனால் நாங்கள் இந்த அளவுக்கு இப்படி ஒரு கிஃப்ட்டு கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கே தெரியாது. நாங்கள் கூட ஒன்றா தான் போய் ஒரே கடையிலே தான் ஜாமான் எடுக்கிறோம். அது எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக இந்த கிஃப்ட் அவங்க எடுத்தாங்க. அது யார் நமக்கு கிஃப்ட் பண்ணது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி. என்னன்னா இந்த பீரோ தான் நண்பர்களே, வேறு எதுவும் இல்லை. நம்ம வீட்டுக்கு நம்ம புது வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னதும் இந்த பீரோ தான் நமக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, என் தங்கச்சி தான். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க இப்படி பீரோலாம் வாங்கி வைப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எல்லாம் எனக்கு தெரியாமலே பேசிக்கிட்டாங்க. ஏதாவது ஒன்று எடுத்து கொடுக்கணும், வாங்கி கொடுக்கணும்னு. ஆனால் பீரோ தான் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கல. இது நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் ஜாமான் எடுக்க போனோம். தம்பி வீட்டில், தங்கச்சி வீட்டில் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் போனோம். அதான் இந்த விளக்கு எல்லாமே அது எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்துக்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் போயிருந்தேன். கரண்ட் வேறு போயிடுச்சு. ஏற்கனவே கருப்பாக இருக்கான்னு தெரியல. அது நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் ஜாமான் எடுக்க போனோம். அந்த விளக்கெல்லாம் பார்த்து அங்கே ஜாமான்லாம் எடுத்து பில் போட்டு நாங்கள் எனக்கும் அஜய்க்கும் அன்றைக்கி பயங்கர தலைவலி. அதனால் நாங்கள் வெளியில் கடைக்கு வெளியில் உக்காந்துட்டோம். உக்காந்துட்டு இவங்க ரொம்ப நேரமாக பணம் கொடுத்துட்டு வெளில வரவே இல்லை. பேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் அது உட்காந்து திடீர்னு அப்புறம் எல்லோரும் வெளில வராங்க. ஜாமான் ஏற்றும் போது டாட்டாஸில் இந்த பீரோவில் ஏற்றுறாங்க. நான் ஏன் பீரோவில் எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்கு பீரோவில் என்னடி திடீர்னு பீரோவில் எடுத்துருக்கீங்க? பீரோவில் எடுத்துட்டு என் தங்கச்சி சிரிக்கிறேன். உனக்குலாம் நினச்சிக்காத அப்படின்னு சொன்னான். அப்படி நான் நம்பலை. சொல்லு, உங்கள் வீட்டில் தான் 2 பீரோவில் வச்சுருக்கீங்க, எதுக்கு பீரோவில் எடுத்தீங்க? தம்பி வீட்லேயும் பீரோவில் இருக்குது, சொல்லுங்கள். எனக்கு தானே எடுத்துருக்கீங்க, ஏன்ட்ட இப்போ சரி இது மாதிரி எடுத்தீங்க, ஏதாவது காசாக கொடுத்தாலும் எனக்கு நானே உங்கள்கிட்ட கட்டிட்டு ரொம்ப கடனில் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை வேணாம், இது ஒன்று இருக்கட்டும். ஏன்னா தான் எனக்கு கல்யாணத்தை எடுத்து கொடுத்த பீரோல் தான் அவங்க புருஷன் அடித்து உடைச்சதுனால அந்த பீரோலாம் ஓட்டையாக இருக்குது, எதுவும் உள்ளே வைக்க முடியாது. அதனால நான் அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் என்னோடய ட்ரெஸ்ஸு, அஜயோட ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, டெய்லி மாற்றிக்கிற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த செல்ஃப்லேயே தான் மடித்து வச்சுருந்தோம். இது மாதிரி என் நல்ல புடவெல்லாம் எலி கடிச்சு நிறைய வீணாயிடுச்சு. அதனால் மெயினாக இந்த பீரோல் உனக்கு தேவை, நீனும் அதையும் உங்களுக்கு 2 பேருக்கு இது போதும், உங்கள் ட்ரெஸ்ஸை வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. அதனால் இந்த பீரோல் 8,000 சொச்சம் 10,000 சொச்சம் வேலை சொல்லி 8,000 சொச்சத்துக்கு எடுத்துருக்காங்க. பீரோல் நல்லா இருக்கா என்னன்னு பாருங்கள் நண்பர்களே. எடுத்துட என்ன உள்ள 4 பேண்ட்டு 4 சட்டை கிடக்கும், அவ்வளோதான். வேற என்ன இருக்கு? இது ஃபுல்லாக என்னோட ட்ரெஸ்ஸு, இது ஃபுல்லாக அஜயோட. தள்ளு அடியில் விளக்கு, மேலே உன் ட்ரெஸ் தான் அதிகமாக இருக்கு. இது மட்டும்தான் என் ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் ப்ளவுஸ். அது இடம் ஃப்ரீயாக கிடக்கிட்டு ப்ளவுஸ் போட்டு வச்சுருக்கேன். இது 2 அரை நம்ம என்னென்னமோ வச்சுக்கலாம். இது பூட்டி இருக்குது, அது என்ன திறக்கவே இல்லை. அவ்வளோதான், சின்னதாக இருக்குது. எனக்கு மாதிரி போதும். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட்டு இதுதான் வாங்கி கொடுத்துருக்காங்க நண்பர்களே. இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்புறம் இது ஒன்று, இன்னொன்று அவங்க ஒன்று சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தது. அதெல்லாம் கிஃப்ட் சர்ப்ரைஸ் பண்ணது என்னன்னா இந்த கடிகாரம். இந்த கடிகாரம் இது எவ்வளோ 400 500 தெரில. ஆனால் ஆன்லைனில் தான் மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுவும் எங்களுக்கு தெரியாது. எங்கள் வீட்டு வேலை கடைசி நாள் வேலை நடந்துட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துச்சு, இந்த ஆர்டரு போட்டிருக்காங்கன்னு சொல்லி. அப்போ தான் என் முன்னாடி தான் வாங்குறாங்க. என்ன ஆர்டர் போட்டிருக்கீங்கன்னு எல்லாம் பிரித்து பார்த்தா இதுவாக இருக்குது. ஆனால் அந்த கடிகாரத்தோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நல்லா இருக்கு இல்லாது. இது எப்போ பார்த்தாலும் இது ஆடிட்டே தான் இருக்குது.
இந்த டிசைனும் இந்த கோல்டு கலர் செம்மையாக அமைஞ்சிருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நாங்கள் துறையூரில் அவார்ட் ஃபங்க்ஷன் வாங்கினது. இங்கே நாங்கள் எங்கள் வீடு கட்டினோம்னா அம்மா வீட்டில் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். 4 5 இருக்குது. இந்த கடிகாரம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த கடிகாரம் நல்லா இருக்கா என்னன்னு, என்னோட பீரோல் நல்லா இருக்கா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்களோட பீரோல் பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கடிகாரம் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். இதான் நம்ம வீட்டுக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு என் தங்கச்சி வீட்டில் வாங்கி கொடுத்தது. இந்த 2 கிஃப்ட்டு. சரி, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.